அப்புறம் இந்த போட்டோஸ், இது எனவே பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்த. இன்னைக்கு கதை நாயகனா மட்டும் இல்லாம ஒரு ஃபிட்னஸ் என்னை நம்பி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்கடா, அது காரணம் இங்கிருந்து என் லைஃப் ஆரம்பிச்சிச்சு. ஃபிட்னஸ் காமெடிக்காக பண்ண ஆரம்பிச்சது ஃபிட்னஸ். செக்ஸ் பேக் வைக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா சீமராஜால சீமராஜாவுக்கு ப்ராப்பர் வைக்காது. எலிவேஷன் அது வந்து காமெடிக்காக வச்ச மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா நல்லா இல்ல இருக்கு. இல்ல காமெடிக்கு சீனுக்காக இது ப்ராப்பரா வைக்க சொன்னாங்க. உங்களுக்கு நான் பொன்ராம் சாருக்கு தேங்க்ஸ் சொன்ன இந்த இடத்துல, எஸ்கேவுக்கும். அந்த படத்துக்காக வச்சது. அப்ப அந்த படத்துக்கு எடுத்த ஸ்டில் இது. அதெல்லாம் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்துச்சு. சூர்யா எப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் நிறைய பார்த்து என்ன சொல்றாங்களோ, நான் என்னை பார்த்து பயங்கரமா எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, எனக்கு நம்பிக்கை கொடுத்தது, கான்ஃபிடன்ட் கொடுத்தது எல்லாருக்குமே அந்த அந்த காலகட்டம். அந்த சீமராஜா பண்றப்ப எடுத்த போட்டோ. அதுவும் இந்த உண்மைக்கு இந்த நேரத்துல அந்த மாஸ்டர் சரவணுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் தம்பி பிரதீப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சிக்ஸ் ஓகே. அந்த விடியா டப்பிங் நாடகத்துல வந்து ஒரு ஹீரோயினியை வந்து சும்மா ஒரு ஒரு ஹீரோயினியை ஒரு டிஸ்டர்ப் பண்ற சீன், ஒரு வில்லன் ஹீரோயினியை ஒரு அத்துமீறி ஒரு டிஸ்டர்ப் பண்ற ஒரு சீனு. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் சேர்ந்து இந்த சீனுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. ஹீரோயினியை விரட்டி ஹீரோயினியை டிஸ்டர்ப் பண்ற சீனுப்பா, ஹீரோயினியை தொடணும், இந்த வாய்ப்பு இருக்கு, இப்படி யார் வேணும் அப்படின்னு சொல்லி ஏலம் விடுவாங்க காசுக்கு. இந்த கேரக்டர் யாரு பண்ணுவா, யாரு பண்ண ஏலம், இந்த கேரக்டர் யாரு பண்றான்னு சொல்லி ஆபீஸ்க்கு வர வச்சு கேட்பாங்க. சூப்பர் சீன், ஹீரோயினோட காம்பினேஷன் சீனு யாரு பண்றா அப்படின்னு. இதுக்கு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப சார் இவ்வளவு பேர் வராங்க சார், ஏலம் விட்டுருவோம், காசுக்கு ஏலம் விடுவாங்க. அப்பா ஹீரோயினி சீனுப்பா, 3 சீன் இருக்குப்பா, ஹீரோயினி கூட ஹீரோயினி விரட்டி டிஸ்டர்ப் பண்ற சீனு எப்படி பார்க்க, யாருப்பா வரா, 5000 ஒரு தேரம் அப்படின்னாங்க. 5000 2 தேரம், 6000 அவர் யாரு, 6000 அடுத்து சார் 7000 ஆபீஸ்ல ஏலம் போடுவாங்க. 7000 12,000 12,000 ஹீரோயினோட 3 சீன் இருக்கு. 12,000 18,000 யாருன்னு பார்த்தா புதுசா கையெழுத்துக்குவாரு. சார் நீங்க சார் அப்பா ஹீரோயினி கூடப்பா இந்த சீன் இருக்கு சார், பேசாம இருங்க சார், காசு என்ன வேணாமா, பேசாம இருங்க நீங்க. ஃபைனலா இந்த மாதிரி டீம்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்த அந்த படம் எப்படி இருக்கும். சினிமாவை நம்பி வர்றீங்க, சினிமா நம்பி வந்த சினிமா வந்து காசு போட்ட எங்களை ஏமாத்திட்டாங்க, இந்த படம் போச்சு, என் குடும்பம் அப்படி ஆயிடுச்சு, சினிமா எடுக்கணும்னு பல பணத்தை விற்று தாலியை விற்று ஏதோ கஷ்டப்பட்டு வர்றீங்க. ஆனால் வர்றது மிக்க நல்ல சினிமா எடுத்தீங்களா, கரெக்டான ஆட்கள் நீங்க சந்திச்சிங்களான்னு இருக்குல்ல. சும்மா யாரு கூடயே வந்துட்டு உட்காந்துட்டு படம் எடுக்கணும், படம் எடுத்துட்டு காசு போச்சுன்னு சொல்லி நீ கேமராக்கு முன்னாடி பேசி அழுகிறது, அதனால நிறைய பேர் சூசைட் பண்றது. ஸோ தெரிஞ்சு பண்ணுங்க அப்படின்றது ஃபைனலா இது. ஆனா ஒரு நாள் வந்து நீங்க விடியா டப்பிங்ல பாத்துக்கலாம் படம் எடுக்கிறீங்க. அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் வந்து கத்திக்கிட்டே ரொம்ப காமெடியா இல்ல, அந்த படம் கண்டிப்பா ஒரு நாள் வந்தாகணும். அது நாடகமா இருந்துட்டு போகக்கூடிய கதை இல்ல. நீங்க வந்து பசங்க இயக்குனர், நான் கதையை கொடுத்துட்டு நீங்க பண்ணிருங்க. இதான் யோசிச்சு பாருங்க, இது எந்த காலகட்டத்துல எடுத்த ஒரு நாடகம் இன்னுமே எவ்வளவு ரெலவெண்டா இருக்கு பாருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அது வந்து இன்னைக்கும் அதை அப்ளை பண்ணலாம்ல. எல்லா சீன் பை சீனா நீங்க சொன்னது எல்லா சீனும் அப்ளை பண்ற மாதிரி. பயங்கரமா இந்த மாதிரி அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணணும்னு தெரியாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபுல் பண்ண அதே. ஆமா, லவ் திஸ். அவ்வளவுதான்.